பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் யோபு புஸ்தகத்தின் முதல் 3 அதிகாரங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. பழைய ஏற்பாட்டிலே ஞான இலக்கியம், கவிதை நூல்கள் இவைகளில் ஒன்றாக யோபுவின் புஸ்தகம் கருதப்படுகிறது. ஞானம் என்று கருதப்படுவதற்கு காரணம், அகில உலக அளவில் மனித இனமே கேட்டுக்கொண்டிருக்கும் முக்கியமான கேள்விகளை பற்றி இது விவாதிக்கிறது. இந்த புத்தகத்திலே அநேக கேள்விகளுக்கு பதிலும் தருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கோத்திர பிதாக்களின் காலத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபு ஏறக்குறைய கிமு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக யோபு வாழ்ந்தது போல் தோன்றுகிறது. ஊத்ஸ் தேசமானது பாலஸ்தீனத்துக்கு உப்புக்கடலுக்கும் தென்கிழக்கில் அல்லது வடக்கு அரேபியாவிலும் அமைந்திருந்தது என்று பெரும்பாலான அறிஞர்கள் நம்புகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதோ இந்த யோபுவை குறித்து ஆண்டவர் தருகிறதான ஒரு சாட்சி இங்கே இருக்கிறது. தேவனுக்கு பயப்படுகிறவனும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறமாயிருந்தான் என்று சொல்லி முதல் வசனத்திலேயே ஆண்டவர் சாட்சி தருகிறார். அது மாத்திரமல்ல, மீண்டும் 8வது வசனத்திலும் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலும் மீண்டுமாக இந்த சாட்சி ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஒரு உத்தமம் அவசியமாக இருக்கிறது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு பயந்து நாம் ஜீவிக்கிறோமா என்பதை பார்ப்பதற்கு அநேக சோதனைகள் வருவதுண்டு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தேவ சோதனையை கொடுத்தார். உனது ஏக சுதனாகிய ஈசாக்கை கொண்டு நான் காட்டு மலையிலே போய் பலியிடு என்று சொல்லி ஒரு சோதனையை நிர்ணயித்தார். அந்த சோதனையிலே ஆபிரகாம் ஜெயித்து தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் என்று ஆண்டவர் அதன் மூலமாக கண்டு கொண்டார். அதே விதமாக இங்கும் யோபுவின் வாழ்க்கையிலும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன் என்பதை நிரூபிக்கும்படியாய் இந்த புஸ்தகம் முழுவதும் யோபுவினுடைய சோதனை காரியங்களை குறித்து எழுதுகிறது. சோதனைக்காரன் என்பது சத்துரு. அவன்தான் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் அனுமதி பெற்று இங்கே யோபுவினுடைய வாழ்க்கையிலே சோதனைகளை கொண்டு வருவதை குறித்து இங்கே பார்க்கிறோம். தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபொழுது சாத்தானும் அவன் நடுவே நின்றான் என்று சொல்லி சாத்தானுக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே உரையாடலை குறித்து இங்கே பார்க்கிறோம். யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைக்கவில்லையா என்று சொல்லி அதன் மூலமாய் ஒரு சோதனையை அங்கே உருவாக்குகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவரும் அனுமதி கொடுத்தார். வந்து அங்கே யோபுடைய குமாரத்திகள் எல்லோரையும் உயிரிழக்க செய்து யோபுக்கு இருந்த எல்லா கால்நடைகளையும் அங்கே சத்துருக்கள் வந்து கவர்ந்து கொண்டு போவதையும் குறித்து யோபு கேள்விப்பட்ட பொழுது, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறதான இந்த யோபு கர்த்தர் பயப்படுகிற மனுஷன். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்தரிப்பான் எந்த சூழ்நிலையிலும். அந்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. 2வது அதிகாரத்தில் மீண்டுமாக சோதனை வருகிறது. 3 சிநேகிதர்கள் சந்திக்க வருகிறார்கள். தொடர்ந்து யோபு தன் நிலைமையை எடுத்து கூறுவதை 3வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். தனது பிறந்த நாளை சபிக்கிறதையும் அங்கே தனது சூழ்நிலைகளை விவரிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையிலும் தேவனை நாம் பற்றி கொள்வோம், சோதனை ஜெயிப்போம், சோதனை சாதனையாக்குவோம். உன்னதனான தேவன் சோதனை சகிக்கிற மனுஷர்களுக்கு உள்ள ஜீவ கிரீடத்தை நமக்கு தந்தருள்வாராக. ஆமீன், ஆமீன்.